அன்பு வணக்க நண்பர்களே, அனைவரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, நியூமராலஜி அண்ட் ஆஸ்ட்ராலஜி, இந்த நியூமராலஜி அண்ட் ஆஸ்ட்ராலஜி எப்படி நமக்கு உதவி செய்ய போகுது? சரி, நிறைய பேரோடைய சிந்தனை என்னன்னாக்கா, நியூமராலஜி பார்த்தோன்னே நான் ஜெயிச்சிடணும், நான் கோடீஸ்வரன் ஆயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறாங்க. சரி, அப்படி இல்லை அப்படின்னா உடனே ஒரு குறை சொல்லிடுறாங்க, இதெல்லாம் பார்த்தா ஒன்றும் சரி வரல அப்படின்னு. இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நம்ம நியூமராலஜி பார்த்தாலும் சரி, ஆஸ்ட்ராலஜி பார்த்தாலும் சரி, இது எல்லாம் அமானுஷம் இல்லை, அதாவது மேஜிக்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு கல்வி திட்டம், இது ஒரு ட்ரைனிங். ஏன்னா நிறைய பேரோட மன சிந்தனை இதை பார்த்து ஏன் ஜெயிக்கலை. ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்கிறேன். ஒரு இளைஞன் பந்துலாட்டு வெற்றி அடையணுன்னாக்கா ஒரு கோச் கிட்ட போயிட்டு அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. அந்த கோச் தான் அவரை ட்ரெயின் பண்ணுவாங்க. இப்போ இந்த கோச் வேர்ல்ட் கப் விளாண்டவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த விளையாடக்கூடிய பையன், பழகிற பையன், கற்றுக்கொள்ளக்கூடிய பையன் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக அந்த அளவுக்கு விளையாட முடியும். இப்போ இந்த கோச் அவரோடைய ஸ்கில் எல்லாமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாரு. இது ஒரு ட்ரெயினிங். ஸோ அந்த கோச் சொல்லி கொடுக்குறத இவர் பயிற்சி எடுத்து முயற்சி எடுத்தால்தான் வெற்றி கிடைக்கும். நான் போனேன், இந்த கோச்கிட்ட ஜாயின் பண்ணேன், ஆனால் நான் வெற்றி அடையலையே அப்படின்னாக்கா அது சரியில்லை. இப்படி தான் இந்த ஆஸ்ட்ராலஜி அண்ட் நியூமராலஜியும் பார்த்தோன்னே நீங்கள் வெற்றி அடைய முடியாது. பார்த்ததுக்கு பின்பு பயிற்சியும் முயற்சியும் விடாமுயற்சியும் இருக்கணும், தன்னம்பிக்கையோடு. இதில் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணால் கூட நம்மளோட வெற்றியை காண்பது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆஸ்ட்ராலஜர் அண்ட் நியூமராலஜர்ஸ், they are trainers. நம்மளும் கல்வி ரீதியமாக தான் நம்ம இதெல்லாம் சொல்கிறோம். நம்ம படித்ததை தெரிஞ்சு கொண்டதை உங்களுக்கு ஆலோசனையாக கொடுக்குறோம். நம்ம ஒன்றும் வித்தியாசமாக இறை சக்தியை அள்ளி வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட வந்தோடனே ஒரு சக்தியை கொடுத்து நீ இப்படி மாறுவேன்னெலாம் சொல்ல முடியாது. அந்த சக்தி எப்போதுமே இறைவன்கிட்ட தான். நம்ம நடந்துக்கிற முறையிலையும் இறைவன் மேல் நம்ம வச்சிருக்க நம்பிக்கையிலையும் இறைவன் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். நன்றி, வணக்கம்.